மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பாஜக நிர்வாகிகளுக்கு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். நீங்க விவரங்களை பதிவிடலாம். பாஜக நிர்வாகிகளுக்கு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இன்னும் 65 நாட்கள் தான் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற்றாலும் முதல் கட்டத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதால் தேர்தலுக்கு தயாராக இருங்கள் என தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ் முருகன் வணக்கம். இன்று சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலக கமலாலயத்தில் 2 கூட்டங்கள் நடைபெற்றன. முதற்கட்ட கூட்டம் என்பது இந்த தேர்தல் தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டம், அதே போன்று பிரதமர் மோடி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு தொடர்பான கூட்டம். மற்றொன்று மிக முக்கியமான கூட்டம், சட்டமன்ற தொகுதிகளுக்கென்று பொறுப்பாளர்கள் பாஜக சார்பில் நியமிக்கப்பட்ட நிலையில 70 சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகளாக நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. அவர் தேசிய பொறுப்பு சட்டமன்ற தொகுதி பொறுப்பிலிருந்து விலகியதால் இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதே போன்று H. ராஜா உடல்நலக் குறைவு காரணமாக கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அவர் பல்வேறு தகவல்களையும் அறிவுறுத்தல்களையும் கட்டளைகளையும் நிர்வாகிகளுக்கு பிறப்பித்தார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இன்னும் 65 நாட்கள் தான் உள்ளது. ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற்றாலும் முதல் கட்டத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தலுக்கு எனவே அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தான் அமையும் என்று பாஜக தலைவர்கள் அனைத்து கூட்டணி கட்சி மற்றும் பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட உள்ளதால் போட்டி கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த முறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக அதிக தொகுதிகளை கேட்பதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொகுதி பொறுப்பாளர்கள் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகியது குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு சில நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அதை பற்றி இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக சீனியர் லீடர்கள் தங்களை மட்டும் முதன்மைப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதிலே மட்டும் கவனம் செலுத்தாமல் கட்சி பணிகளில் ஈடுபட்டு தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் தேர்தல் தொடர்பான பணிகளில் தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். தொகுதிகளுக்கு செல்லும் போது சீனியர் லீடர்கள் அந்த தொகுதி சார்ந்தவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். எதிர்பார்த்த தொகுதிகளை விட அதிக தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிவதாகவும் நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 20% என்ற அளவில் தொகுதிகளை கேட்டு பெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். 234 தொகுதியில 20% தொகுதிகளை தங்கள் கேட்டு பெற இருப்பதாகவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி சார்ந்து பேசும்பொழுது தொகுதியை சார்ந்தவர்கள் தான் மூத்த தலைவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதே போன்று மூத்த தலைவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகிய நிலையில இந்த கூட்டம் இன்று நடைபெற்றது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை பொறுத்தவரையில் ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதும் பெரும் அரசியல் களத்தில் இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.